மாத்திரையே தர மாட்டேங்கிறாரு. திவாகர் வாங்க. வணக்கம் மக்களே, நான் தான் நட்டிப்பு அரக்கன் வாட்டர் மில்லன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே கெஸ் பண்ணது என்னோட ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம தம்பி வினோத் தான். பிரவீன் இல்லை என்ன சொன்னான்றக்காக சொல்லவில்லை, நேச்சுரலாக நான் வந்ததுலேருந்தே பார்த்துட்டேன். ஆக்சுவலாக யதார்த்தமாக சண்டை நடந்து நம்ம பேசி தீர்க்கிறது வேறு, இல்லாத பிரச்சனையை உருவாக்குறத பெருசாக்குறதும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேக்ஸிமம் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நானும் ரம்யாவும் சண்டை போட்டோம். என்னது பேட் வேர்டா அப்படின்னு அப்படி வந்து தோண்டி, அது எனக்கு ரொம்ப ஒரு அநாகரிகமாக. உடனே பாரு சொன்னாங்க, நேச்சுரல் சண்டை வர்றது வேற, பர்பஸே இல்லாமல் ஒருத்தர் மேலே பழி சுமத்துறன்னு இருக்கு இல்லையா. அதே மாதிரி நான் வந்து ஒரு படத்தோட சீனை வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருந்தேன் பார்வதி முன்னாடி. அப்போ அவர் என்ன பண்ணாரு, எங்கள் வீட்டு முன்னாடி ஒருத்தர் மாதிரி நடப்பாரு இப்படின்னு பண்ணி காமிச்சாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருந்துச்சு. பேசிக் மேனஸ் கேட்டால் தமிழ் தெரியலன்ற அப்படி, தமிழ் பாட்டு பயங்கரமாக பாடுறாரு, எல்லாமே தெரியும். இது வந்து ஒரு சின்ன மேனஸ். நம்ம சந்தோஷம் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. வார்த்தைகள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தடிப்பான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இயற்கையாக நம்ம பண்ணுறது வேற, பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்றது வேற. ஓகேங்களா? ஸோ இல்லாத பிரச்சனையை உருவாக்குறதும் அதை பெருசாக்குறதும். இப்போ நம்ம சபரி மற்றவங்க கிட்டலாம் நான் பார்த்தது, பிரச்சனையை அமுக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி கனியக்கா அவங்க அக்கா தான் ஆக்சுவலாக. இவங்கெல்லாம் நிறைய பேர்ட்ட குவாலிட்டியான குணங்கள், ஈவன் பொண்ணுங்க கூட ஓவர் மெச்சூரிட்டி. அவங்க வந்து யாரையும் டார்கெட் பண்ணி இது பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த விஷயங்களில் வந்து அவர் ரொம்ப இப்படியே போனார்னா இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும். பொதுமக்கள் பார்க்குறப்ப என்னடா அந்த மாதிரி ஆட்கள்லாம் பிக் பாஸ் ஹவுஸில் கொண்டு வந்து போட்டிருக்காங்களே, கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கும் அந்த பிக் பாஸ் ஆடிஷனுக்குமே ஒரு கெட்ட பேர் ஆகும். இயற்கையாக நடக்கிறது வேற, செயற்கையாக உருவாக்குறது வேற. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அல்ல சபரி கிடையாது, உண்மையான ஓட தான் நம்ம தவிர்த்து. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக நான் சாரை சொல்லணும்னு சொல்லலை, சார் மேலே எனக்கு பகையும் கிடையாது. அந்த சார் யார் சார்? பிரவீன் காந்தி சாரை சொல்லுங்கள் சார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து எல்லாத்துலேயுமே நல்ல டீசன்ஸு, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. பட் கரெக்டாக ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க தெரியல சார். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் தப்புனா யார் அப்புறம் அவங்கள தான் போடுறாங்களே தவிர நியாய நீயும், ஏன்னா எல்லாரை விட அவங்க சீனியர், கரெக்டாக அந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி அடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கும் கெமிக்கும் சண்டைனா ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்ல வரேன். எங்கள் 2 பேருக்குன்னா எங்களை விட பெரியவங்க அவங்க, மேக்ஸிமம் நான் கெமிலாம். இப்போ 2 பேருக்குமே புத்தி சொல்லாமல் ஒரு பக்கமாகவே ஜம்ப் ஆயிடுறாங்க. கரெக்டாக அந்த டிசிஷன் மேக்கிங்னா அந்த காமனா சார், அவர் இருந்த பொசிஷன் வேற, அவர் லெவலுக்கும் அவர் நாலேஜுக்கும் பெரிய லெவலில் இருக்காரு. ஸோ அதை வந்து காமனாக பண்ண தெரியல. 10ஓட 11ஆக போகிறது நார்மல் லேமேனுக்கும் சுப்பீரியாரிட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர் இருக்கிற லெவல் சுப்பீரியாரிட்டி, ஆனால் அந்த பிஹேவியரிசம் நார்மல் லேமன் மாதிரி இருக்குது. நான் அவரை மனசில் நினச்சி வச்சது பெரிய லெவலில் கோட்டை கட்டி மேலே வச்சுருக்கேன். பட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெச்சூரிட்டியை சார்கிட்ட பார்க்கலாம். அந்த ரீசனால சொல்கிறேன். ஏன்னா இது வந்து என்னன்னா குரூப்பாக இருக்கிற பாதிக்கும். அவங்க என்ன பண்ணலாம், பெரியவங்கன்னா நானே தப்போம், டே நீ பண்ண தப்புப்பா, கெமி நீ பண்ண தப்பு, நீ பண்ண கனி தப்புன்னு பண்ணவே தெரியல. 10ஓட 11ஆல ஜம்ப் ஆயிடுறாரு. என்ன ரீசனா, நார்மல் லேமனா நான் அவங்கள பார்க்கவே இல்லை. எல்லாரையும் பார்க்குற மாதிரி சத்தியமாக நான் சாரை பார்க்கல. ஏன்னா அவங்க லெவல் வேறனா எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பணியாற்றிய தலைமை, பெரிய தலைமை பண்ணல, பெரிய பெரிய ஹீரோக்களை எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுன சாரை நம்ம கண்ணாலேயே பார்த்துருக்க மாட்டோம். அவரை வச்சு ஒரு பெரிய படம் பண்ணி இன்றளவும் அவரோட இது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நான் ரொம்ப பெரிய லெவலில் வச்சுருக்கேன். அந்த லெவலுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு கிடைக்கல. பொதுமக்கள்கிட்டே அந்த ஏமாற்றம் இருக்கும். என்னடா அவர் இவ்வளோ பெரிய ஆள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே யாரோல சொன்னாங்க, சின்காவா யாரோ சொன்னாங்க, சார் யார் தெரியுமா சார், எவ்வளோ பெரிய டைரக்டர் தெரியுமா சார், சின்கா சம்திங் சொன்னாங்க. எனக்கு சத்தியமாக சாரை தெரியல. அப்போ என்னன்னா அவர் மேலே எனக்கு உண்டான இமேஜ் ரொம்ப பெருசு, ரொம்ப 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 பெருசு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கலையோ அப்படின்றது எனக்கு ஒரு ஏமாற்றம். ஓகேங்களா? பொதுமக்கள் பார்க்குறப்ப நினைப்பாங்க, சரி இவங்கெல்லாம் யாரா சின்ன சின்ன பசங்க. இப்போ திவாகர் மேக்ஸிமம் என்னோட ஏஜ் ஒட்டி தான் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் பட் அவர் இல்லை, ஜென்ரலாக சொல்ல வரேன், இவங்க சின்னத்தனமாக நடந்துக்கிறது வேற. இவர் சார் மெச்சூரானவர், ஒரு பெரிய பெரிய பொசிஷன், பெரிய ஆட்களை இயக்குனவர். நாகார்ஜுன சாரை இயக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அது போக பெரிய பெரிய ஆட்கள்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அவர் பொசிஷனுக்கு ஏற்ற தீனி எனக்கு கிடைக்கல. இல்லை உண்மையை சொல்கிறேமா, அல்ல அவங்க பெரிய லெவலில் இருக்காங்கல்ல, பொதுமக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். பிரவீன் காந்தி சார்னா அவருக்குன்னு ஒரு பெரிய இது இருக்குல்லையா, அந்த லெவல் மக்கள் எதிர்பார்ப்பாங்க, கிடைக்கல. அவ்வளவுதான். அந்த மெச்சூரிட்டி, நியாய அநியாயம் தீர்ப்பு வழங்க தெரியல. அந்த ரீசனுக்காக சொல்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் அதை சொல்லி சொல்லுங்க. அண்ணே அதை சொல்லி சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும்
வினோத் மேலே எனக்கு சாரி பிரவீன்ராஜ் மேலே சத்தியமாக பர்சனலாகவே ஏதோ சார் மேலே கோபம் கிடையாது, எனக்கு ஏற்ற தீனி இல்லை, அதுதான் உண்மை. இந்த வீட்டுக்கு ஏன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஏன் இந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரியும். அண்ணே ஒரு தடவை சொல்லியாச்சுல, போதும் எதுக்கு திரும்பி. தேங்க்யூ பிக் பாஸ். இல்லையா உங்களுக்கு ரொம்ப நன்றி. கை கொடு ரொம்ப நன்றி. கனி வாங்க.